வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் பணம் தான். அதே அந்த கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணணும்னா தேவையானதும் பணம் தான். அப்படிப்பட்ட பணம் எந்த வழியில் வரும், எப்பொழுது வரும், எந்த வயதில் வரும், யார் மூலமாக கிடைக்கும், இதுதான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். தொடர்ந்து பாருங்க சேனல்ல. மேலும் நம்ம சேனல்ல சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, ரிஷபராசி என்றாலே உழைக்கும் வர்க்கத்தினர் இருக்கக்கூடிய ராசியில முதல் ராசி ரிஷபராசி. அது எந்தவிதமான சந்தேகம் இல்லை. இளமையிலேயே குடும்ப பொறுப்பை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் நீங்கள், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நஷ்டமில்லாமல் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் சில காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் வழியில எந்த நாள்ல பணம் கிடைக்கும், எந்த நாள்ல அதிர்ஷ்ட யோகம், லாபம், ஜாக்பாட் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. முதல்ல எந்த விதமான உறவுகள் மூலமாக அல்லது எந்த வழியில் மூலமாக பணம் கிடைக்கும், அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல குடும்ப ரீதியான ஒரு சொத்துக்கள் வரவுகள் வருவதற்கு பாக்கியம் இருக்குது. பிள்ளைகள் மூலமாக சில சொத்துக்கள் உறவு பண உதவிகள் கிடைக்க பாக்கியம் இருக்குது. உறவில் மாமன் வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயம் பண உதவிகள் நிச்சயம் பெறுவீர்கள். படிக்கின்ற இடத்துல சக மாணவர்கள் மாணவிகள், படிக்கின்ற இடத்துல பழக்கமாகக்கூடிய தோழிகள், இவர்கள் மூலமாக பண ஆதாயம் பண உதவிகள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். இதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் உங்களுக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவங்க, ஆசிரியர் டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவங்க, அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த லைன்ல இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடியவங்க, உங்க தொடர்புல உறவுக்காரர்களா இருந்தால் அவர்கள் மூலமா பண வரவு கிடைக்கும். அதே நேரத்துல சகோதர சகோதரிகள், அது குறிப்பிட்டு ஆண் சகோதரர்கள் மூலமாக பண வரவுகள் கிடைக்க பாக்கியம் இருக்குது. அதே போல வேறு மாநிலத்தில் பழக்கமாகக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், வேறு மொழி பேசக்கூடியவர்கள், இவர்கள் மூலமாக பண உதவிகள் பண ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த திசையிலங்க கிடைக்கும் அப்படின்னா, புதன் திசை அல்லது புதன் புத்தி காலகட்டங்கள், குரு திசை அல்லது குரு புத்தி காலகட்டங்கள் மற்றும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல இந்த எதிர்பார்க்காத பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும், புதன் புத்தியோ குரு புத்தியோ செவ்வாய் புத்தியோ உங்களுக்கு நடந்தால் அந்த ஒரு காலகட்டத்தில் பண ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும். மேலும் நிலத்தால் ரியல் எஸ்டேட் வியாபாரம், அதே போல கட்டுமான சம்பந்த தொழில்துறைகள், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான துறைகள், இந்த துறைகள்ல லாபம் ஏராளம் நிச்சயமான முறையில் உண்டு. விவசாயத்தில் நிச்சயம் காலடி எடுத்து வைப்பீர்கள். விவசாயத்துறை என்பது உங்களுக்கு நிச்சயம் கொடிகட்டி பறக்க வைக்கும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இது போக எந்த வயதில் இந்த பணமானது பெரிய அளவு கிடைக்க பாக்கியம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை 25 வயதிலும் 37 வயதிலும் மற்றும் 42 வயது மற்றும் 54 வயது, இறுதியாக 65 வயது காலகட்டங்கள்ல எதிர்பார்க்காத பண வரவுகள் கிடைப்பதற்கு, ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தை தவறாம சூஸ் பண்ணீங்க. மேலும் எந்த நாட்கள் இந்த நாள்ல பண வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கண்டிப்பா அந்த நாட்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்கள்ல பணம் சம்பந்தமான முயற்சிகள் நீங்க எடுத்தா அந்த நாட்கள்ல பண விஷயத்தை நீங்க 100% பெற முடியும், வசூல் பண்ண முடியும். அந்த மாதிரியான அந்த பணம் முயற்சிக்கு இந்த நாட்களில் நீங்க சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். மேலும் தெய்வ வழிபாடுகள், என்ன ஒரு வழிபாடு பண்ணா பண பிரச்சனை எனக்கு நீங்குங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பெருமாள் லட்சுமி தேவியினுடைய வழிபாடு, விஷ்ணுவனுடைய வழிபாடு எப்பொழுதுமே நீங்க செய்யுங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய வழிபாடு தவறாமல் பண்ணி கொண்டு வர கண்டிப்பா பணம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இந்த ஒரு வழிபாடு நீங்க தொடர்ந்து தவறாமல் பண்ணுங்க, கண்டிப்பா பண தேவை உங்களுக்கு பூர்த்தி அடையும்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.